ஹாய் குட்டீஸ், சைவின் கதை நேரத்தில் இன்னைக்கு காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த கதை. இந்த குட்டி கதையை கேட்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சைவின் கதை நேரத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து கதைகள் உங்கள் வீடு நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க கேட்கலாம். காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த கதை என்ன? வெளிநாட்டிலிருந்து நம்ம இந்தியாவை சுற்றி பார்க்க 2 இளைஞர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக வர்றாங்க. நம்ம நாட்டை நல்ல சந்தோஷமாக சுற்றி பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு பழக்கடைக்கு போகிறாங்க. அங்கே நிறைய பழங்கள், அதில் ஒரு சில பழங்களுடைய பெயர்கள் அந்த இளைஞர்களுக்கு தெரியல. அவன் கடைக்காரர்கிட்ட கேட்குறாரு, அண்ணா இந்த பழத்தோட பேர் என்ன? எதுவா தம்பி, இதுக்கு பேர் வாழைப்பழம். எங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு, ரொம்ப சத்தான பழம், வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை அந்த இளைஞர்களுக்கு கொடுத்தாராம் அந்த கடைக்காரர். பழத்தை வாங்கிட்டு ஹாப்பியாக ட்ரெயினில் ஏறினவங்க சந்தோஷமாக ஆளுக்கு ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழத்தை எடுத்து உரித்து ஒரு கடி கடித்தாங்களாம். அதில் ஒரு இளைஞன் அந்த வாழைப்பழத்தை கடித்ததுமே அந்த இடமே டக்குன்னு இருட்டாயிடுச்சான். என்ன காரணம்னா, ட்ரெயின் வந்துட்டு ஒரு குகைக்குள்ளே அப்போ தான் நுழைய ஆரம்பிச்சுது. ட்ரெயினுடைய பயணம் வெட்ட வெளியிலிருந்து குகைக்குள்ளே நுழைஞ்சதுமே அந்த இடமே இருட்டாயிடுச்சு. கருகும்முன்னு ஆகவும் அந்த பழத்தை சாப்பிட்ட அந்த இளைஞன், டேய் நண்பா இரு, இந்த பழத்தை கடித்த உடனே இந்த இடமே இருட்டாயிடுச்சு, எனக்கு கண்ணு தெரியலை, எதுவுமே தெரியல, தயவுசெய்து இந்த பழத்தை நீ சாப்பிட்றத, இந்த பழத்தில் என்னமோ இருக்குது, கடிச்சிடாத அப்படின்னு சொல்லி பதட்டமாக சொன்னானா. உண்மையில் அந்த பழத்தை சாப்பிட்டதுனால அந்த இடம் இருட்டாகலைங்க. அந்த ட்ரெயின் குகைக்குள்ளே நுழைஞ்ச